இந்த ஸ்லீவை இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கங்க. அதனால் நீங்கள் கைக்குழியும் கட் பண்ண தேவையில்லை, கீழே மடிக்கிறதுக்கு 1/2 இன்ச் விட்டால் போதும். இதை வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இப்படியே லைட்டாக கட் கொடுத்துக்கணும். ரெண்டுக்கும் சென்டராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த வளைவுலேருந்து லைட்டாக இப்படி வளைச்சி கொடுத்து நீங்கள் இந்த கோட்டில் கீழே இறங்கி அப்படியே நீங்கள் மேலே ஏற்றி இப்படி லைட்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி வளைவாக நீங்கள் கட் பண்ணி எடுக்கும்போது ஸ்லீவ் ரொம்ப அழகாக வரும். இதை வந்து நம்ம துணியில் கட் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். பேப்பர் கட்டிங் போட்டுட்டு நம்ம இந்த பேப்பர் கட்டிங்கை விட இங்கே 1/2 இன்ச்சு துணி நம்ம அதிகமாக விட்டு அதே ஷேப்பில் நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைனிங் துணி இது. ஒரு ஸ்லீவ் டிசைன் கொடுக்க போகிறோம். இது பாருங்கள், நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வளைச்சி ஒரு பேட்டர்ன் போட்டுக்கோங்க. இதிலேருந்து இன்னும் 1/2 இன்ச்சு தள்ளி தான் நீங்கள் கட் பண்ணணும். மார்க் பண்ண அளவுலேருந்து நம்ம தள்ளி கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மெயின் பீஸ் மேலே லைனிங் துணியை வச்சு நம்ம அந்த கோட்டு மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்து நம்ம பீஸை திருப்பி வச்சுக்கணும். தச்சு அப்படியே கீழே வரைக்கும் நீட்டாக தைச்சி இதை கட் பண்ணி திருப்பிக்கலாம். ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம இங்கே தேவைப்பட்டால் நம்ம பைப்பிங் வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு பேட்டர்ன் டிசைன் இதில் அட்டாச் பண்ண போகிறோம். கேன்வாஸை வச்சு நம்ம இந்த டிசைன் தச்சு திருப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டிசைன் நம்ம இந்த பக்கம் வரைஞ்சிருந்தால் இது ஆப்போசிட் சைடில் நீங்கள் திருப்பி வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்லீவுக்கான டிசைன் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஓரமாகவே 1/4 இன்ச் கேப்லேயே இப்படி ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். வளைவை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு பீஸை திருப்பி விட்டுட்டு மேலேயே ஒரு சின்ன தையல் வச்சு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மெயின் பீஸுக்கும் இந்த கீழே இருக்கிற இந்த சின்ன பீஸுக்கும் சென்டராக நம்ம போட்ட பேட்டர்னை வச்சு நம்ம அப்படி அழகாக வளைச்சி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். இந்த பேட்டர்னை நம்ம சென்டராக வச்சு நம்ம இது மேலே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஸ்லீவ் டிசைன் தான். இன்னொரு சைடு ஸ்லீவும் நீங்கள் இதே மாதிரி ஆப்போசிட்டில் வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.